Welcome to Sivagami Computers YouTube channel. In the Docker series la நம்ம அடுத்ததா பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா Docker architecture. நம்ம Docker architecture ரெண்டு பார்ட்டா பார்க்க போறோம். இந்த பார்ட் 1 ல நம்ம Linux kernel ஓட ஃபீச்சர்ஸ்லாம் கவர் பண்ண போறோம். For instance namespaces, cgroups and capabilities. இதெல்லாம் பாத்தீங்கன்னா Docker யூஸ் பண்ணக்கூடிய execution driver. So initially Docker வந்து LXE என்ற ஒரு டிரைவர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது which is not maintained and run by Docker. ஸோ அதில் நிறைய சேலஞ்சஸ் இருந்ததால அவங்க இன்ஹவுஸ்லேயே வந்து ஒரு எக்ஸிக்யூஷன் டிரைவர் பில்ட் பண்ணாங்க which is lib container. ஸோ அதை பற்றி நம்ம lib container பற்றி ஃபர்தராக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ கேன் வி ரன் மல்டிபிள் அப்ளிகேஷன் இன் அ சிங்கிள் யூசர் ஸ்பேஸ்? யூசர் ஸ்பேஸ் இஸ் நத்திங் பட் அ ரன் டைம் which is எந்த லொக்கேஷன் நம்ம அப்ளிகேஷன் லான்ச் பண்ணி ரன் பண்ண முடியுமோ, ஒரு அப்ளிகேஷன் எங்கே எக்ஸிக்யூட் ஆகுதோ அதுதான் யூசர் ஸ்பேஸ் அண்ட் ரன் டைம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஓஎஸில் நம்மளால் மல்டிபிள் அப்ளிகேஷன் ரன் பண்ண முடியுமா? அப்படி ரன் பண்ணணும்னா என்னென்ன சேலஞ்சஸ்லாம் இருக்குது? இந்த செகண்ட் டயக்ராமில் ரெண்டு ஆப் இருக்குது. ரெண்டு அப்ளிகேஷனும் பார்த்தீங்கன்னா அந்த டைனாமிக் லைப்ரரி யூஸ் பண்ணுது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் lib.so. இப்போ அப்ளிகேஷன் 1 வந்து ஒரு வெர்ஷன் யூஸ் பண்ணலாம், அப்ளிகேஷன் 2 ஒரு வெர்ஷன் யூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு அப்ளிகேஷன் வந்து அதை லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்படி பண்ணும்போது இன்னொரு அப்ளிகேஷன் வந்து அதோட ரெகுலர் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ண முடியாமல் போயிடும். ரெண்டாவது, ஒரே ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் நம்ம மல்டிபிள் அப்ளிகேஷன் ரன் பண்ணும்போது அந்த ஓஎஸ் ஃபெயில் ஆச்சுன்னா அதோட மல்டிபிள் அப்ளிகேஷனும் ஃபெயில் ஆகும். அண்ட் ஆல்சோ பை டிசைன் இந்த ஓப்பன் சிஸ்டம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் அப்ளிகேஷன் ஹேண்டில் பண்ணுறதுக்கு டிசைன் பண்ணலை. ஸோ அதனால் இந்த கன்க்ளூஷன் என்னென்னா, ஒரே ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இல்லை ஒரே யூசர் ஸ்பேஸில் நம்மளால் மல்டிபிள் அப்ளிகேஷன் ரன் பண்ண முடியாது. ஸோ இங்கே தான் வந்து கண்டெய்னர் வந்து பிச்சின் ஆகுது. ஸோ அப்போ கண்டெய்னர் அப்படின்னா என்ன? கண்டெய்னர் வந்து ஆன் தி அதர் ஹேண்ட் என்ன பண்ணுதுன்னா, இட் கிரியேட்ஸ் an isolated and independent instance of user space. So on the physical machine la and the operating system la containers enna பண்ணுது, multiple containers create பண்ணுது. each and every container la பாத்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண போற அந்த c groups, capabilities அப்புறம் namespacesலாம் யூஸ் பண்ணி ஒரு கண்டெய்னரும் ஐசோலேட்டரை ரன் பண்ணுது. ஒரு கண்டெய்னர் வந்து இன்னொரு கண்டெய்னரோட ஆப்ரேஷன்ஸில் இன்டர்வீன் பண்ண முடியாது. ஸோ ஈச் கண்டெய்னரில் நம்மளால் ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்ண முடியும். அந்த அப்ளிகேஷன் தேவையான டிபெண்டன்சிஸ் நம்மளால் ப்ராசஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ நம்ம கண்டெய்னர்ஸ்னால் ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹவு கண்டெய்னர் ஆப்ரேட். ஸோ எப்படி ஒரு கண்டெய்னர் ஆப்ரேட் ஆகுது? So container enna is nothing but an isolated instance of an user space or runtime. அதே மாதிரி கண்டெய்னரோட இன்னொரு ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, container is more lightweight than a VM. Yes, ஏன்னா container is an VM without an operating system. ஸோ ஒரு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி விஎம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓஎஸ்க்கு அதோட டிஸ்க் மெமரி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் தி ஃபிசிக்கல் சர்வரோட ரிசோர்ஸஸ் அதுவே கன்சியூம் பண்ணிக்கிச்சு. Wherein other hand containers are வந்து ரொம்ப light weight. It's a VM without an operating system. So அது இல்லாமல் containers-ஓட main feature பார்த்தீங்கன்னா physical machine-ல operating system. So each and every container shares a single common Linux kernel. So ஒரே ஒரு single common Linux kernel ஷேர் பண்ணுறதுனால ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. அதனால் அது ரொம்ப less CPU, RAM, disk space யூஸ் பண்ணுது. நம்ம ஆல்ரெடி ரன் டைம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ கண்டெய்னரில் என்ன ஒரு அட்வான்டேஜ்? ஸோ கண்டெய்னரில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, இப்போ ஒரு டெவலப்பர் வந்து ஒரு கண்டெய்னரில் ஒரு ஜாவா அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறாருன்னா அந்த ஜாவா அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி முடிச்சவருன்னா அந்த கண்டெய்னர் அவர் எங்கே வேணால் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இட் குட் பி இன்ஹவுஸ் டேட்டா சென்டராக இருக்கலாம், இட் குட் பி ஆன் another container ஒரு டாக்கர் சொல்யூஷன், அப்படி இல்லைன்னா க்ளவுடில் கூட மூவ் பண்ணலாம். ஆஸ் ஃபார் எஸ் அங்கே ஒரு டாக்கர் இன்ஜின் அவைலபிளாக இருந்துச்சுன்னா இந்த வெர்ஷன் டிபெண்டன்சிஸ்லாம் கவலைப்படாமல் அந்த டெவலப்பர் வந்து அந்த கண்டெய்னர் அது உள்ளே இருக்கிற அப்ளிகேஷனை ரன் பண்ணலாம். இதுதான் ஒரு மேஜர் அட்வான்டேஜ். ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மேலே மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் இருக்குது. ஈச் அண்ட் எவ்ரி கண்டெய்னர் ஹோஸ்ட் அண்ட் அப்ளிகேஷன்.
ஸோ செகண்ட் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி யூசர் ஸ்பேஸ் இருக்குது, அதில் அப்ளிகேஷன் என்ன ஆகுது, ஈச் அண்ட் எவ்ரி அப்ளிகேஷன் ஹேஸ் இட்ஸ் ஓன் required dynamic library file. So வந்து நம்ம previously discuss பண்ண மாதிரி isolated instance of user space. So இந்த isolation எப்படி possible ஆகுது? So இந்த isolation எப்படி possible ஆகுதுன்னா, Docker பார்த்தீங்கன்னா முதலே சொன்ன மாதிரி execution driver which is lib container which is native lib container of Docker. இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஃபிசிக்கல் மிஷின் இருக்குது, அது மேலே நம்ம லினக்ஸ் கண்டெய்னர் லினக்ஸ் கர்னல் டிப்ளாய் பண்ணியிருக்கோம். அதில் லினக்ஸ் கர்னலோட ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, நேம் ஸ்பேசஸ், சி குரூப்ஸ் அண்ட் கேபிலிட்டிஸ் இருக்குது. ஆன் டாப் ஆஃப் இட் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் பார்ட்டி எல்எக்ஸி டிரைவர் இன்ஸ்டால் பண்ணி டாக்கரை வந்து த்ரூ தட் எல்எக்ஸி டிரைவர் இந்த கர்னலோட ஃபீச்சர்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ணுது. ஸோ இதில் என்ன ஒரு சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா, எல்எக்ஸின்ற ஒரு கண்டெய்னர் ஒரு எக்ஸிக்யூஷன் டிரைவர் வந்து இஸ் நாட் டெவலப்ட் அண்ட் மேனேஜ்டு பை டாக்கர். ஸோ இதில் மேஜர் இஷ்யூஸ் என்னென்னா, எவ்ரி டைம் வந்து ஒரு யூசர் வந்து ஆர் டாக்கர் டிப்ளாய் பண்ணும்போது இந்த எல்எக்ஸி கண்டெய்னர் வந்து அந்த பேஸ் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு சப்போர்ட்டட் மாதிரி பை டிஃபால்ட்டாக எல்எக்ஸி வந்து டிபெண்டன்சி இருக்குது. ஸோ லேட்டஸ்ட்டாக இருக்கணும், அப்போ தான் வந்து டாக்கர் வந்து கர்னலோட ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் இதோட இந்த எல்எக்ஸியோட டிரைவரை டெவலப்மெண்ட் இஸ் நாட் டைரக்ட்லி மேனேஜ்ட் பை டாக்கர். ஸோ அவங்க பிளான் இந்த ரிலீஸ் டேட் ரெண்டுமே வந்து ஆன் மேட்ச் ஆகலை. ஸோ இந்த ப்ராப்ளத்தினால டாக்கர் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களே வந்து இன்ஹவுஸில் ரிப் கண்டெய்னர் சொல்லிட்டு ஒரு டிரைவரை டெவலப் பண்ணிட்டாங்க. ஸோ இதோட மெயின் அட்வான்டேஜ் என்ன, டாக்கரால் த்ரூ திஸ் கண்டெய்னர் லினக்ஸ் கர்னலோட ஃபீச்சர்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும். ஈச் அண்ட் எவ்ரி ஃபீச்சர்ஸ் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, நம்ம அதில் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ மேஜராக நேம் ஸ்பேஸ், சி குரூப்ஸ் அண்ட் கேபபிலிட்டிஸ். ஓகே ஓகே ஸோ கர்னல் ஃபீச்சர்ஸ், நேம் ஸ்பேசஸ். ஸோ நேம் ஸ்பேஸ் அப்படின்னு என்னென்னா, இட்ஸ் நத்திங் பட் அன் ஐசோலேட்டட் வியூ ஆஃப் root file system. For example, நம்ம வந்து லினக்ஸ் கண்டெய்னரை ஃபஸ்ட் லினக்ஸ் கர்னலை ஃபஸ்ட்டு டிப்ளாய் பண்ணிட்டு அது மேலே டாக்கர் இன்ஜின் வந்து டிப்ளாய் பண்ணுறோம். ஸோ டாக்கர் இன்ஜின் மேலே நம்ம மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் இனிஷியேட் பண்ணுறோம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா இட் வில் பி அ லினக்ஸ். அது வந்து என்ன பண்ணுன்னா, இட் வில் ஹேவ் இட்ஸ் ஓன் வியூ ஆஃப் ரூட் ஃபைல் சிஸ்டம். ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ரூட் ஃபைல் சிஸ்டம் இருக்குது, ரூட் இருக்குது, அது கீழே டெவ், வேர் அண்ட் ப்ராக் பார்ட்டிஷன் இருக்குது, அதுக்கப்புறமா SDA1 அண்ட் LIB இருக்குது. ஸோ இது வந்து ரூட் கர்னலோட ஃபைல் சிஸ்டம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா த்ரூ டாக்கர் மூலயமா ஈச் அண்ட் எவ்ரி கண்டெய்னர் வந்து சிமிலர் வியூ இருக்குது ஆஃப் ரூட் ஃபைல் சிஸ்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா வாட் எவர் சேஞ்சஸ் வி மேக் இன்சைட் கண்டெய்னர் 1, இது வந்து இட் வில் நாட் அஃபெக்ட் தி ரூட் ஃபைல் சிஸ்டம். அதே மாதிரி இந்த கண்டெய்னர் 1 பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பவுண்டரி, வாட் எவர் சேஞ்சஸ் அது என்ன சேஞ்ச் பண்ணுதோ அது வித்தின் தட் கண்டெய்னர் பவுண்டரி. இந்த சேஞ்ச் வந்து இட் வில் நாட் அஃபெக்ட் ஆர் இம்பேக்ட் கண்டெய்னர் 2. ஸோ இப்போ நம்ம ஒரு ஃபிசிக்கல் மிஷினில் 10 கண்டெய்னர் போட்டிருக்கோன்னா 10 கண்டெய்னருமே இஸ் அன் ஐசோலேட்டட் இண்டிபெண்டன்ட் வியூ இருக்கும் ஆஃப் த ஃபைல் சிஸ்டம். ஸோ இதான் ஒரு கிரேட் ஃபியூச்சர். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கண்டெய்னர் வந்து இஸ் ஹைலி கஸ்டமைசபிள். ஸோ ரெஸ்பெக்டிவ் ஆஃப் நம்ம எவ்வளோ சேஞ்சஸ் மாடிஃபிகேஷன் பண்ணாலும் ஒரு கண்டெய்னர் வந்து இன்னொரு கண்டெய்னரோட ரூட் ஃபைல் சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணாது. ப்ராசஸ் ட்ரீ. ஸோ அகெயின் ப்ராசஸ் ட்ரீ is one of the namespace feature. Each container பார்த்தீங்கன்னா அதோட own PID இருக்கும், again which is an isolated process tree. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 containers will have its own 10 isolated process tree. அதே மாதிரி ஒரு கண்டெய்னர் இருக்கிற ப்ராசஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணாலோ மாடிஃபை பண்ணாலோ அது வந்து இன்னொரு கண்டெய்னர் இருக்கிற ப்ராசஸை அஃபெக்டோ கில்லோ பண்ண முடியாது. By default பார்த்தீங்கன்னா PID1 is reserved for init process. So partition of a system like PID tree, process tree வந்து
is isolated. முதல்ல சொன்ன மாதிரி is will not affect another container. So Linux kernel என்னென்ன மேஜரா namespaces இருக்குன்னு பார்க்குறோம். PID namespace, process tree, net namespace, networking, MNT namespace, file system and mount, user namespace. User namespace enables us to have user account with root privileges inside the container, not outside. So in the root privileges பார்த்தீங்கன்னா within the container தான் இருக்கும். அந்த root வந்து will not prolong outside the docker container. So namespace அப்படின்னா என்ன? Namespace வந்து nothing but a feature of Linux kernel. அது என்ன பண்ணுன்னா partitions kernel resources such that one process sees one set of resources while other set of process sees a different set of resources. So ஒரு process பார்த்தீங்கன்னா ஒரு set of resources மட்டும்தான் பார்க்கும். Another process will see a different set of process resources. Next பார்த்தீங்கன்னா இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது C group. C group is nothing but control group. ஸோ நீங்கள் ஆல்ரெடி வர்ச்சுவலைசேஷனில் ஒர்க் பண்ணிங்கன்னா ரிசோர்ஸ் பூல் சொல்லிட்டு நம்ம ஒரு டாப்பிக்கில் நீங்கள் மேபி ஃபெமிலியர்ஸாக இருந்திருப்பீங்க ஆர் ஈவன் கான்ஃபிகர் கூட பண்ணியிருக்கலாம். ஸோ C group is similar to resource pool for containers. C group என்ன பண்ணுன்னா C group will allow us to group resources and apply limits to ensure quality of services. இந்த C group பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுன்னா ஒரு கண்டெய்னருக்கு எவ்வளோ CPU, memory and IO threshold நம்ம ரிசர்வ் பண்ண முடியும் so that அந்த கண்டெய்னர் வந்து should not violate. By default நீங்கள் C group implement பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. It is based on need. But in many cases in real time operations நம்ம multiple containers run பண்ணுவோம் and it's a good practice to have C groups. லாஸ்டா நம்ம என்ன பார்க்க போறோம்னா capabilities பார்த்தீங்கன்னா வந்து it gives us control over what level of access a user or a process gets. இது பார்த்தீங்கன்னா similar to ஒரு மாதிரியான role based access. ஸோ வந்து நம்ம ஒரு ரூட்டை வந்து பிரித்து அதை மல்டிபிள் லெவல் ஆஃப் ஆக்சஸாக வச்சுருக்கோம். ஸோ இந்த ஆக்சஸை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம கொடுக்குறோன்றதை நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மென்ஷன் பண்ண மாதிரி கேபிலிட்டிஸ் என்ன பண்ணுது, ரூட் ப்ரிவிலேஜஸை பிரேக் பண்ணிவிட்டு மல்டிபிள் மைனர் செக்மெண்ட்டாக இருக்குது. அந்த ஈச் செக்மெண்ட்டை நம்ம வந்து கண்டெய்னருக்கு அசைன் பண்ணலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் cap.audit.control, cap.kill and cap.setUID. ஓகே, ஸோ இதோட நம்ம இந்த பார்ட் 1 டாக்கர் ஆர்கிடெக்சர் வீடியோட எண்டு வந்துட்டோம். ஸோ இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி லினக்ஸ் கர்னலோட ஃபீச்சர்ஸ் பார்த்தோம். அப்புறம் இந்த லிப் கண்டெய்னர்ஸ் எப்படி டாக்கர் வந்து எக்ஸிக்யூஷன் டிரைவர் வந்து லிப்ஸ் கண்டெய்னர்ஸ் மூவ் பண்ணாங்கன்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டாக்கரோட கோர் காம்பனண்ட் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். அப்புறம் ஈச் அண்ட் எவ்ரி ஃபங்க்ஷனாலிட்டியும் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் கண்டிப்பாக இதை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.